ஹஜ் பயணத்தை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றி புரியாதவர்கள் ஹஜ் பயணத்தின் போது ஏற்படுகின்ற அந்த சவால்களை ஆன்மீக ரீதியாக ஏற்றுக்கொண்டு அதன் ஊடாக தன்னை அந்த பயணத்தின் பின்னர் தன்னை சிறந்த முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் இன்று சிலர் அரசியலுக்காக அந்த இபாதத்தை கூட அரசியல் மயப்படுத்தி துச்சமான ஒரு நிலைக்கு மாற்றுகின்ற அரசியல்வாதிகளாக மாறி இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே மினாவில் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் பற்றி அது மார்க்கத்தோடு ஆன்மீகத்தோடு தொடர்பட்டது. அதனை கேள்விகளாக எழுப்பினார்கள். என்னன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த சமூகத்தில் பெருமதி தெரியும். அன்னூர் குமார திசாநாயக்கனுடைய அலையில் வந்தவர்களுக்கு அப்பாவி மக்களுடைய அவலம் புரியாது, அப்பாவி மக்களுடைய கஷ்டம் தெரியாது, அப்பாவி மக்களுடைய அழுகுரல் புரியாது. நீங்க எல்லாம் அலையோட அலையா வந்து எம்பி ஆகி மினிஸ்டர் வரைக்கும் போய் அடிச்சுல இங்க கீழ் மட்டத்தில் அடி வாங்கியிருக்கணும், கீழ் மட்டத்தில் திட்டு வாங்கியிருக்கணும், கீழ் மட்டத்தில் மக்களுக்காக உழைச்சிருக்கணும். அப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு பாராளுமன்றம் போய் அதுக்கு பிறகு மினிஸ்டர் ஆகி நீங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இதை சொல்லும் போது காது கொடுத்தாவது கேட்பீங்க. எந்த மக்களுடைய என்ன பிரச்சனையை முனீர் முதல்வர் காது கொடுத்து கேட்கிறார்? காது கொடுத்து கேட்கவும் மாட்டீங்க. பாராளுமன்றத்தில் கமிஷன் போடுங்க ஒருத்தர் வந்து பேசினா அதுக்கு பதிலாக வந்து உட்கார்ந்து சிரமத்தை ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் நீங்க புரிஞ்சீங்களா? இந்த வாரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற விடிவெள்ளி பத்திரிகை எடுத்து பாருங்க. பிரதி அமைச்சர் முனீர் முதல்வர் இலங்கை முஸ்லிம்களும் கண்டிப்பாக பாருங்கள். தியாகத்தை பத்தி பேசுறீங்களே, அந்த 60 பேர் டாய்லெட்ல நிற்கும் போது நீங்களும் போய் நிற்க வேண்டியான அந்த வரிசையில பிரதி அமைச்சரும் வரிசையில் நிற்கிறார் என்று ஆகிருக்குமா இல்லையா? இன்னைக்கு வெளியாகி இருக்கிற விடிவெள்ளி பத்திரிகையை கட்டாயம் எடுத்து பாருங்க. பிரதி அமைச்சர் முனீர் முதல்வரும் பாருங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய மக்களும் பார்க்கணும். ஏன்னு கேட்டா இதுல வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டு பிரதி அமைச்சர் நீங்க தியாகத்தை பத்தி பேசுங்க. தியாகம் செய்ய வேண்டும் மக்காவுக்கு போனால் இதெல்லாம் பற்றி கேள்வி எழுப்புவதா? இதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க மக்கள்கிட்டயோ நீங்க மற்றவங்கள்ட்டயோ கேட்க வேண்டிய கேள்வி அல்ல பிரதி அமைச்சர் அவர்களே. இந்த ஆர்டிஐ போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் விடிவெள்ளி பத்திரிகையில கட்டுரை ஆசிரியர் சுகைல் தகவல்களை எடுத்திருக்கிறார். இதில் அவர் கேட்ட எல்லா தகவல்களும் கொடுக்கப்படல. கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு இணங்க 35 பேசா விசா, பேசா விசாங்கிறது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அழைச்சிக்கிட்டு போறவங்களுக்கு பயன்படுத்த வேண்டியது என்று சொல்லி தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த பேசா விசாவுல 15 பேர் ஹஜ் கமிட்டியினுடைய ஹஜ் நிதியை பயன்படுத்தி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. இதுதான் உங்க தியாகமா? நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னா நீங்க உங்க காசுல போய் இருக்கணும், அல்லது பேசா விசாவுல போய் மீதி காசையாவது நீங்க செலவழிச்சிருக்கணும். நீங்க அரசு ஹஜ் நிதியத்தை பயன்படுத்துவீங்க, அரசு ஹஜ் நிதியத்துல இருந்து காசு எடுப்பீங்க, அதுல இருந்து ஹோட்டல் போட்டுக்கிறீங்க, அதுல இருந்து அந்த ஹோட்டலுக்குள்ள டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சுவிட்டு ஹஜ்ஜுக்கு போனவன் மட்டும் வருஷம் தியாகம் இல்லையா என்று கேள்வி எழுப்புவீர்களா? கொஞ்சம் நஞ்ச செலவழிச்சிருக்கிறீங்க. முழு பட்டியலை போட்டுக்கிறாங்க. 15 பேருடைய பேர் லிஸ்டோட பட்டியலோட போட்டுக்கிறாங்க. முதலாவது பேர் செலவுகள் தொடர்பான விவரம் ஹஜ் 2026 பத்திரிகை எடுத்து பாருங்க. அதுல முதலாவது ஆளாக இருப்பது பிரதி அமைச்சர் முனீர் முதல்வர். இவருடைய விசாவுக்கு மட்டும் 9323 சவுதி ரியால்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 9323 சவுதி ரியால்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். மக்கா, மதீனா, அசீசியா இந்த பகுதிகளில் தங்குறதுக்கு மட்டும் 1000 அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து ருபீஸ்ல காசு கட்டி போனவன்ட்டே நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா அரசு ஹஜ் நிதியத்துல இருந்து நீங்க டாலர்லயே செலவழிப்பீங்க. ஆனா அதுக்கு பேர் தியாகம். அங்க டாய்லெட்ல வரிசையில நிக்கிறவன் புலம்பினா தியாகம் செய்ய மாட்டீர்களா? இந்த 1000 டாலரை நீங்க தியாகம் பண்ண வேண்டியதானே? அதே மாதிரி பிரதி அமைச்சருக்கான விமான டிக்கெட்டுக்கு 3,57,665 இதே மாதிரி எல்லாரும் லிஸ்டையும் போட்டுருக்காங்க. 15 பேர் போயிருக்காங்க. ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்தில் அரசு ஹஜ் நிதியம் எப்படி செயல்படுதுன்னு பாத்துக்கிறீங்க. இத கேள்வி கேட்டா என்ன திட்டுறிய, என்ன குதிக்கிறிய, என்ன பேச்சு பேசுறிய? நம்முடைய நாட்டில இருந்து ஹஜ் வழிகாட்டியாக போன ஷேக் அர்கம் நூராமித் அவர்களுக்கு அங்க பிரச்சனை வந்தது. தனியாக நம்ம பேசி இருக்கிறோம். பிரச்சனை வந்ததோட அர்கம் நூராமித்துக்கு பிரச்சனை என்று சொல்லி சாதி காஜியார் அலுவலகத்தில் போய் கையை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு நம்முடைய பிரதி அமைச்சர். இங்க மக்கள் டாய்லெட்டுக்கு வசதி இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல. அதை பத்தி பேசினா தியாகம் இல்லை. 60 பேருக்கு ஒரு டாய்லெட், 100 பேருக்கு ஒரு டாய்லெட் என்று வரிசையில நிக்க வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு பிரதி அமைச்சருக்கு டைம் இல்ல. சாதி காஜியார் ஆபீஸ்ல போய் கை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்குது. அந்த வீடியோல பார்த்தோமா இல்லையா?